சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கேட்கலாம். சுகந்தகுமார், தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மக்கள் நீதி மையத்தின் இந்த பொதுக்குழுவில் என்ன மாதிரியான முடிவுகள், தீர்மானங்கள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது? இந்த பொதுக்குழு எந்த அளவிற்கு முக்கியமானதாக தற்போதைய அரசியல் சூழலில் பார்க்கப்படுகின்றது? சொல்லுங்க. மோகன், சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் கலந்து கொள்ள உள்ளார். அதாவது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டமாக தற்போது இதில் கட்சியின் தலைவர் கமலஹாசன் கலந்து கொண்டு முக்கிய அறிவுரை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் இதாகும். அது மட்டுமல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 20 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கூட்டணி அங்கம் வகித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி கட்சியை ஆதரித்து கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் மக்கள் நீதி மீனவர் அணி, மாணவர் மையம் உள்ளிட்ட அணிகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளன. அது மட்டுமல்லாமல் மையக்குழு கூட்டத்தை முன்னிட்டு மக்கள் நீதி மையம் கட்சி நடத்தும் இலவச சேவை, உறுப்பினர் சேர்க்கை, கடனுதவி ஆலோசனைகள் போன்றவை தற்போது இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் உறுப்பினர்களுக்கு டோக்கன் அடிப்படையில் வழங்கப்பட்டு அது சரிபார்க்கப்பட்ட பின்னரே அவர்கள் இந்த கூட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி உறுப்பினர்கள் தற்போது வந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு அறிவித்துள்ள நிலையில் தற்போது கமலஹாசனின் அந்த கட்சியின் மக்கள் நீதி கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது முக்கிய வாய்ந்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகந்தகுமார்.